ஆமா, நான் ஓட்டு போட்டேன். ஏன் ஓட்டு போட்டேன்னா மாறணும்னு நினைச்சேன், மக்களோட பிரச்சனைகள் சரியாகணும்னு நான் நினைச்சேன். ஆனா இது தொடர்ந்துட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குதுதான் நான் வந்து பாக்குறேன். தனிப்பட்ட நபர்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அவருடைய கருத்து சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கு. என்றைக்கும் அவருடைய நம்பிக்கை பெற்ற இயக்கமாக திமுக இருக்கிறது. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும். பிரச்சனையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நிக்கிறது தான் வந்து சட்டமும் ஆட்சி நிர்வாகமும் வந்து அதுதான் சொல்லுது. ஸோ ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவுல இத முன்னெடுத்து போகணும் அப்படின்றது தான் இதுக்கான நீதிமன்றம். மணிமண்டபம் கட்டுறதுக்கு வந்து ஒரு இதுவா இருந்து தடையா இருக்கு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல நிறைய அரசியல் கட்சியில சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதுதான் சொல்றேன், இன்னும் விசாரணை நடந்துட்டே இருக்கு. எங்களுக்குமே வந்து இப்ப புது ஆட்கள்ல வந்து வந்துட்டே இருக்கிறப்ப வந்து எங்களுக்குமே அதிர்ச்சியா தான் இருக்கு. நாங்கள் அதை எதிர்பார்க்காத ஆட்கள் எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது ஒரு விசாரணை சரியான அளவுல போய் சேரணும்ன்றதுதான் எங்களோட நம்பிக்கை. எல்லா கட்சிக்காரர்களும் அது தொடர்ந்து இருக்கு. இந்த விஷயத்துல பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அண்ட் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கட்சிகளோ இல்ல வந்து இயக்கங்களோ இங்க வந்து வேறுபாடு இல்லைன்றது வந்து நிரூபிக்குது. எல்லா கட்சிகளிலும் இருக்கிறவர்கள் இந்த படுகொலையில வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றப்பவே வந்து அப்போ இங்க வந்து ஒரு கட்சியில இருந்தா அவங்க வந்து சமூக நீதியை கோருபவர்கள் அப்படின்றதுல வந்து எந்த அர்த்தமும் இங்க இல்லாம இருக்கு. ஏன்னா கட்சி மாறுபட்டு இங்க வந்து சமூகமா நம்ம இருக்கிறப்போ சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினை வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2026 உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுமா இல்ல இதே தான் தொடருமா? 2026 உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுமா இதே தான் தொடருமா? நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனைகளின் அடிப்படையில நம்ம சில கேள்விகளை கேட்கிறோம். ஆனா பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முயலாத இல்ல தீர்த்து வைப்பதற்கான காரணங்களை ஆராயப்போ நிச்சயமா அதுக்கான முடிவை நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஆமா, நான் ஓட்டு போட்டேன். ஏன் ஓட்டு போட்டேன்னா மாறணும்னு நினைச்சேன், மக்களோட பிரச்சனைகள் சரியாகணும்னு நான் நினைச்சேன். ஆனா இது தொடர்ந்துட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குதுதான் நான் வந்து பாக்குறேன். கடந்த தேர்தலில் தலித் மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு நினைச்சு தான் நாங்கள் திமுகவுக்கு வந்து ஆதரவை கொடுத்தோம். ஆனால் இப்போ தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் 2026 வந்து நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்து சொல்லியிருக்காங்க சார். அது தனிப்பட்ட நபர்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் வந்து பொதுவாக வந்து இன்றைக்கு சமூக நீதி கொள்கைக்காக இல்லை என்றால் தமிழ்நாட்டில் வாழுகின்ற பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூக மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கூடிய இயக்கம் திமுக என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அதில் தனிப்பட்ட கருத்துக்களுக்கு அவருடைய கருத்து சொல்ல அவங்களுக்கு உரிமை இருக்குது. என்றைக்கும் அவருடைய நம்பிக்கை பெற்ற இயக்கமாக திமுக இருக்கிறது, இன்னும் இருக்கும். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும்.